மகாராஜா உங்கள் பேச்சை கேட்டு மனம் மாற்றிக் கொள்வார் என்று நம்புகிறேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. பிரதாபனை காணவில்லையே? அவர் இங்கதான் எங்கேயாவது அழகிய பெண்ணோடு பேசிக் கொண்டிருப்பான். மணி போவதே தெரியாது. இளங்காலதான. சரி, காத்திருக்க நேரமில்லை. அவன் வந்ததும் அனுப்புங்கள். உங்களுக்கு பின்னாலேயே அவனை அனுப்புகிறேன். இயற்கையின் சிருஷ்டியிலே அற்புதமானது காதல். உன்னை என் காதலியாக அடைவேன் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. உன் காதலை பெறுவதற்கு நான் எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். மணியானதே தெரியவில்லை. நான் அவசரமாக போக வேண்டும். இன்னும் 10 நிமிஷத்தில் முக்கியமான வேலை இருக்கிறது. அமைதி நிறைந்த இந்த சந்திப்பை விடவா? அமைதியா? மணிபுரியிலே புயல் வீச ஆரம்பித்து விட்டது. நம் தேசத்திலா? ஆம், புயலை தடுக்க போக வேண்டும். புயலை உண்டாக்கும் புலன் யார்? மந்திரி மகாவர்மன். என்ன? ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? ரத்னபுரி மீது போர் தொடுக்க மந்திரி ஏற்பாடு செய்தது. ரத்னபுரி மீதா? ஆம், மணிபுரியை மயானமாக்க வேண்டும் என்பது மந்திரியின் திட்டம். துரோகி. அதை தடுக்கவே தளபதி உக்ரசேனர் வந்திருக்கிறார். தளபதியா? இது மந்திரிக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். சந்தர்ப்பம் கிடைத்தால் உக்ரசேனர் உயிருக்கே உலை வைப்பான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உக்ரசேனர் மேய்காப்பாளன். 12 மணிக்கு மகாராஜாவை. புறப்படுங்கள், சீக்கிரம் புறப்படுங்கள். கடியாரம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களை தாமதப்படுத்தி யாவப்பட்டேன். உடனே புறப்படுங்கள். உண்மையாவா? உக்ரசேனர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் உன்னை எங்கிருந்தாலும் தேடி பழி வாங்குவேன். சீக்கிரம் ஓட்டு. இனி நீங்கள் இங்கு தங்குவது சாத்தியம் அல்ல. மகாராஜாவை சந்திக்க விடாமல் மந்திரி நம்மை தடுக்கிறார். அதிலிருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை. மகாராஜாவை சந்தித்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அதற்குள் வேறு வழியில் மந்திரி சூழ்ச்சி செய்யலாம். கவலை இல்லை, நான் இனி ஜாக்கிரதையாகவே இருப்பேன். மந்திரிதான் தன் ஆட்களோடு வருகிறான். பிரதாப், காரியம் மிஞ்சிவிட்டது. இதோ அறிக்கை. இதை உடனே கொண்டு போய் உபதளபதியிடம் கொடு. நான் 2 தினத்தில் வராவிட்டால் வீரர்களுக்கு இதை படித்து விடுச்சோம். இந்த சமயத்தில் தங்களை தனியாக விட்டு போக மாட்டேன். இது என் உத்தரவு. இந்த வழியாக குதித்து போ. சீக்கிரம் போ.
வாருங்கள் மந்திரியாரே. செய்தி கேள்விப்பட்டதும் திடுக்கிட்டு போனேன். பட்டாளத்தை விட்டு ஓடிய சிலர் உண்மை வழியில் தாக்கினார்களாமே. ஆண்டவன் புண்ணியத்தால அதிர்ஷ்டவசத்தால் தப்பிச்சுட்டீங்க. எங்கே உங்கள் உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விட்டதோ என்று மகாராஜா மிகவும் பயந்து விட்டார். நல்ல வேளை, நீர் பயப்படவில்லையே. நான் மட்டுமென்ன, நாட்டு மக்களை நடுநடுங்கி விட்டார்கள். தளபதி என்றாலே மக்களில் இருந்து மகாராஜா வரை ஒரு தனி அக்கறை. உங்களை உடனே போய் கவனிக்க சொன்னார் மகாராஜா. ஓஹோ, தூங்கிக் கொண்டிருந்த மகாராஜாவை யாரோ எழுப்பியிருக்க வேண்டும். நாட்டு நலனுக்காக உங்கள் உயிரை பாதுகாக்க வேண்டியது அவசியம் அல்லவா? ஏன் வீணாக நடிக்கிறீர்? வந்த காரியத்தை சொல்லும். உக்ரசேனரே, வீரர்களுக்கு எழுதி வைத்திருந்தீர்களே அந்த அறிக்கை, அதை என்னிடம் கொடுத்து விட்டால் சுலபமாக போர் தொடுப்பீர். மகாவர்மரே, அந்த அறிக்கை ஒரு காலம் உன் கைக்கு வராது. தரமாட்டீர். அறையை தேடி பாருங்கள். தேடுவதில் பிரயோஜனமில்லை. பிரதாபன், அவரை தேடி பிடியுங்கள். இந்த விடுதலுக்கான சூழ்நிலைகள். கோட்டை வாயிலில் கடுமையான காவல் இருக்கட்டும். மக்களை அதிகப்படுத்து. பிரதாபன் எப்படியும் தப்பிவிடக் கூடாது. ஒவ்வொருவரை நன்றாக சோதனை செய்து வெளியே அனுப்பு. உக்ரசேனரே, விளக்கில் விழுந்த விட்டலை போல் என்னிடம் விளையாடுகிறேன். நீர்தான் மகத்தான சக்தியுடன் விளையாடுகிறேன். சக்தி? பிரதாபன் மணிபுரியை விட்டு தப்ப முயன்றால் சுட்டுக் கொல்லப்படுவான். பிரதாபன் உயிர் போனாலும் அல்லது என் உயிர் போனாலும் நாட்டின் நன்மைக்கும் தேச சேவைக்கும் இந்த இரண்டு உயிரும் ஒரு பெரிதல்ல. பிரதாபனையும் என்னையும் கொன்றுவிடலாம், ஆனால் மக்களின் தேசபக்தியை, தியாக சக்தியை அசைக்க முடியாது. மகாவர்மரே, என் சேனா வீரர்களுக்கு நீர் பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்துவிட்டேன். உம்முடைய உத்தரவில்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள் உம்முடைய வீரர்கள். அவர்களின் அன்பு தளபதியோ இப்பொழுது நந்தினி கோட்டையில் அஜ்ஞாதவாதம் செய்ய போகிறார். மகாவர்மரே, ஆரம்பத்திலேயே தோல்வி கண்டுவிட்டேன். இனி ஜாகிரதையாகிறோம். உங்கள் புத்திமதிக்கு நன்றி. வாருங்கள் தளபதியாரே. யார் நீங்கள்? என்னை ஏன் இப்படி பிடித்து வந்து? மோகன், நீயா? ஆம், நான் தான். உன்னை நாங்கள் வாயடைத்து இழுத்து வராவிட்டால் நீ சத்தம் போட்டிருப்பாய். மந்திரி நாட்கள் உன்னை கண்டிருப்பார்கள். நீங்கள் எல்லோரும் ராணுவத்திலிருந்து ஓடி வந்தவர்களா? ஓடி வந்தவர்கள் தான், ஆனால் பேடிகள் அல்ல. மாத்தான் மணிபுரியை தாக்கும் போது மார்பை காட்டி போர்க்களத்திலே நின்றோம். ஆனால் இப்பொழுது நாட்டை கெடுக்கும் வஞ்சகர்களின் கோட்டத்தை அடக்கி
திறந்த நாட்டை சிறந்த நாடாக்குவது எங்களின் லட்சியம். ஆமா, எங்க வைராக்கியத்தை யாரும் அசைக்க முடியாது. வைராக்கியம் இங்க இருக்கிறப்ப எவன் அசைக்க முடியும்? நீ இங்கேயா இருக்கிறாய்? உக்ரசேனர் கைது செய்யப்பட்டதும் நீ தப்பி ஓடி வந்ததும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் ஆட்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தூண்லி இருப்பாங்க, துரும்படி இருப்பாங்க. இப்போது உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? நான் நகரத்தை விட்டு தப்பி ராணுவ முகாமுக்கு உடனே செல்ல வேண்டும். இந்த அறிக்கை உபதளபதி நந்திவர்மனிடம் இன்றிரவே சேர்க்க வேண்டும். இந்திரவா? ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், மார்வேஷங்கள் தயாரிக்க வேண்டும். நான் சீக்கிரமாக போய் சேர வேண்டியது முக்கியம். அதைவிட முக்கியம் நீ ஒரு ஆபத்தும் இல்லாமல் போய் சேருவது. கூட்டமென்று தெரிந்தும் நேரில் துணிந்து சென்றீரே. தீது செய்யும் கூட்டமென்று தெரிந்தும் நேரில் துணிந்து சென்றீரே. காதல் உண்மையாகுமோ? காதல் உண்மையாகுமோ? வீண் காணல் நீர் போலாகுமோ? காதல் உண்மையாகுமோ? வீண் காணல் நீர் போலாகுமோ? வேத நிலை இதுவோ நல்லின்பம் பேசும் நன்னாளில் என்னாது துணிந்து சென்றீரே. தீது செய்யும் கூட்டமென்று தெரிந்தும் நேரில் துணிந்து சென்றீரே. மந்திரி ஆளாகும் எனையே, மந்திரி ஆளாகும் எனையே, சிந்தை தன்னையே மாற்றியே நிந்தனை இல்லாத முறையில் நேர்மை அளித்தீரே. தீரா துணிந்து சென்றீரே. நினைச்சு உன் உயிருக்கு ஆபத்து தேடிக்கிறேன், பேசாமல் இரு. என் மனச்சாட்சி என்னை உறுத்துகிறது. படலங்கா, இதுவரை மந்திரியின் ஒவ்வொரு உத்தரவுக்கும் குருட்டுத்தனமாக கீழ்ப்படிந்தேன். இன்று என் கண்களை திறந்து விட்டார் பிரதாப். உன் ஞான கண்ணை திறந்து விட்டாராகும். மந்திரி தான் நாட்டின் துரோகி, உக்ரசேனர் அல்ல. அடப்பாவி, இப்படியா பேசுவேன்? மந்திரி காது கத்தினா கழுத்துல கயிற மாட்டிருவான். அதுதான் எனக்கும் புரியவில்லை. யார் அது? நீ கொஞ்சம் வெளியில் இரு. மீனா, உன் வேலையில் தவறிவிட்டாய். சரியான நேரத்தில் பிரதாபன் வந்து உக்ரசேனரை காப்பாற்றி விட்டான். உக்ரசேனரை வேறு விதத்தில் அப்புறப்படுத்தி விட்டேன். ஆனால் என் ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அந்த அறிக்கையோடு பிரதாபன் தப்பிவிட்டான். இதற்கு காரணம் நான் அவனை சரிவர மயக்கவில்லை என்பதனாலா? இருக்கலாம். தங்கள் வேலையில் நான் தவறியது இதுதான் முதல் தடவை. என் திறமையெல்லாம் காட்டினேன், அவனை புகழ்ந்து பேசினேன்.
நெருங்கி மயக்க பார்த்தேன். ஆனால் நீங்கள் சில தடைகள் விதித்திருந்தீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 2 அடி தள்ளி நிற்க சொல்லவில்லை? சொன்னேன். ஒருவேளை நீ அவன் அழகில் மயங்கி 2 அடி தள்ளி நிற்க முடியாமல் தவித்தாயோ? அவனை போல் எத்தனை பேரை மயக்கிருக்கிறேன். நானா மயங்கி விடுவேன்? பிறகு திடீரென்று அரண்மனை மணி அடித்தது. அதை கேட்டு திடுக்கிட்டான். துடித்துடித்து எழுந்தான். வஞ்சகி, மோசக்காரி என்று என்னை திட்டிக்கொண்டே ஓடிவிட்டான். அவனுக்கு என் மேல் ஒரே கோபம். துரோகி! என் வேலையில் தவறிவிட்டேன். இந்த வெகுமதிக்கு நான் அருகதையற்றவள். ரொம்ப கண்ணியமாக நடக்கிறாயே. இல்லை, என்னை ஒருவேளை ஏமாற்ற பார்க்கிறாயா? தங்களை நான் எப்பொழுதாவது ஏமாற்றிருக்கிறேனா? இவ்வளவு அழகிய கழுத்தை வைத்துக் கொண்டு தூக்கு கயிறுடன் விளையாடுவது முட்டாள்தனம் இல்லையா? எனக்கு என்ன பைத்தியமா? என் ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் விஷயம். நான் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். தெரிகிறதா? நான் மறக்க மாட்டேன். நீ மறக்க மாட்டாய் என்று நன்றாக தெரியும். மகாராஜா, நான் சக்கரவர்த்தியாக எல்லா ஏற்பாடும் செய்து விட்டேன். என்ன யார் சக்கரவர்த்தியாக? மகாராஜா சக்கரவர்த்தியாக நான் ஏற்பாடு செய்து விட்டேன். அதுதானே கேட்டேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சொல்லும், என் காது குளிர கேட்கிறேன். நமது தளபதியாரை கைது செய்திருக்கிறேன். என்ன? உக்கிரசேனரியா? மந்திரியாரே, ஆளத் தெரியாவிட்டால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு செல்லும். எனக்கு இருக்கிற பெயரை கெடுத்து விடாதையும். அரைகுறையாக கேட்டு ஆத்திரப்படுகிறீர்களே. உக்ரசேனர் என் உயிர் நண்பர். என்னை பார்க்க வந்தார். வரும் வழியில் பட்டாளத்தை விட்டு ஓடி வந்த சிலர் அவரை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்புறம் உடனே நான் போய் காப்பாற்றினேன். உயிருக்கொன்றும் ஆபத்து வரக்கூடாது என்பதற்காகத்தான் பாதுகாப்பு கைதியாக வைத்திருக்கிறேன். ஆஹா, உம்மை மந்திரியாக அடைய இந்த நாடு என்ன புண்ணியம் செய்ததோ? பொருத்தமாக சொல்லிவிட்டாய். அதிகார வெறியில் தளபதியை கைது செய்திருக்கிறேன். இல்லை, பேசாதீர். ராணி பேசட்டும். ஜனநாயக ஆட்சியில் எதிர்த்து பேச இப்படி ஒரு ஆள் தேவை. உக்ரசேனரை உடனே விடுவிக்க வேண்டும். அப்புறம் அவருடைய உயிருக்கு நான் பொறுப்பாளி அல்ல. வேண்டாம், இன்னும் எதிரிகள் எங்காவது பதுங்கிக் கொண்டிருப்பார்கள். சில தினங்கள் பொறுத்து செய்யலாம். உத்தரவு. மகாராஜா, என் மனது கேட்கவில்லை. பூஞ்சோலையும் அங்கு போய்விட்டாள். நானும் இப்போது சென்று அத்தானுக்கு வேண்டிய உதவி செய்ய வேண்டும். கற்பகம், உன்னால் என்னம்மா செய்ய முடியும்? நீயோ பெண். தன்னம்பிக்கையற்ற பெண் வர்க்கம். பெண் என்றால் எல்லோருக்கும் பிற்போக்கெண்ணம். பாரோர் மெச்ச பாராண்டிருக்கிறாள் பெண். பர்த்தாவுக்காக பாண்டிய மன்னனை பழிக்கு பழி வாங்கியிருக்கிறாள் பெண். பெண்ணால் ஆக்கவும் முடியும், அடிக்கவும் முடியும். நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க. யார் நீ? நானா? தெரியாது? கற்பகம். விளையாடாதே. யார் நீ? வேலைக்காரிங்க. வேலைக்காரி தானா? ஆமாங்க, பெரிய வேலைக்காரி. உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரட்டுங்களா? அவர் யாருன்னு தெரியாம கொஞ்சிரிய. அவர்தான் மந்திரி. நான் வருங்கால மந்திரி. மந்திரியா? இவரா? மந்திரி நான் எப்படியோ இருப்பாரு நினைச்சேன். இல்லைங்க. உன் பேரு என்ன சொன்ன? கற்பகம். கேக்குறதெல்லாம் கொடுக்கிற கற்பக விருட்சம் அதுதானே? அப்படின்னா எனக்கு ஒண்ணு வேணும். என்னது? வேற ஒண்ணும் இல்ல. கண்ணை மூடிக்கிறேன். கன்னத்துல ஒண்ணு வை. பயப்படாத, வை. சும்மா பிரதாபன் எங்கே? எனக்கு தெரியாது. சொல்ல மாட்டாய்?
முடியாது. என்ன உனக்கு தெரியாது? நன்றாக தெரியும். பழத்தோட்டத்தின் நடுவே வாழும் நச்சுப்பாம்பு. நல்லவன் போல் நடித்து நாட்டை கெடுக்கும் நாசகாலன். பேராசையால் இந்த நாட்டு மக்களின் சுகத்தையே சூறையாடும் அரக்கன். உனக்கு உயிர் வாழ ஆசை இல்லையா? உன் மிரட்டலுக்கு அரண்டு விடும் கோழை அல்ல நான். சொந்த நாட்டுக்காக எந்த தியாகத்தையும் செய்வேன். உயிருக்கு ஆசைப்பட்டு பிறந்த நாட்டையும் சிறந்த மகனையும் காட்டிக் கொடுப்பேன் என்று மட்டும் கனவு காணாதே. அவ்வளவு திமிரா உனக்கு? இவரை சிறை கொண்டு போங்கள். ஜாக்கிரதை, பிரதாபன் தப்பிச்சான்னா மந்திரி கிட்ட இருந்து நாம தப்ப முடியாது. ஏண்டா சும்மா, எங்களுக்கு தசாவதாரம் தலைகீழ பாடம். அவன் எந்த வேஷத்துல வந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். நிறுத்து. யார் நீங்க? ஏன் பார்த்தா தெரியல? அட, கழுதைக்கு என்ன தெரியும்? ஏய், என்ன சொன்ன? இல்ல இல்ல, நீங்க நின்னுன்னு சொல்றீங்க, இந்த கழுதைக்கு அது தெரியவா போகுது? ஆமா, நீங்க யாரு? நாங்க இளம் தம்பதிங்க. தம்பதிங்களா? ஏன் எங்களை பார்த்தா தம்பதிகளா தெரியலையா? அட, சின்ன வயசுல பூத்த எங்க காதல் மலை பிஞ்சாகி காயாகி இப்பதான் பழுத்துச்சு. உடனே கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்களோ? ஆமாப்பா. இப்ப எங்க போறீங்க? இல்ல, இந்த சீட்டன்ல இப்படி காத்து வாங்க போறோம். காத்து விக்கிறாங்களா? ஆமா, உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வரட்டுங்களா? நிறுத்து. ஏன் சும்மா உள்ள போய் காத்து வாங்க. ஓஹோ, உள்ள காத்து விக்கிறாங்களா? கழுதை, அட கழுதை, 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 அட கழுதையா! இங்கே இருந்தால் எப்படி தப்போது? எவ்வளவு நேரம் காத்திருப்பது? ஆபத்து அதிகமாக இருக்கும் போது அவசரப்பட்டால் முடியுமா? நீ தப்பிச் செல்வது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்? உன்னைத்தான் வலை போட்டு தேடிக் கொண்டிருக்கிறார்களே. ஆமா ஆமா, காவல் கட்டு மீறி போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் சோதனை போட்டு தான் வெளியே அனுப்புறாங்க. எதிர்பார்த்ததுதானே. அது மட்டுமா, உன்னை நல்ல அடையாளம் தெரிஞ்ச 3 பேரு ஒவ்வொரு வாசல்ல இருக்காங்க. நீ தப்புறதுங்கிறது இந்த ஜம்மத்துல இல்லப்போ. நான் தப்பிச் செல்ல ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அவள்தான் உதவி செய்ய முடியும். யா? மீனாதேவி. மீனாதேவி அவள் மந்திரியின் கையில் உள்ள மந்திரக்கோள். ஆனால் நேற்றிரவு உனக்கு சொக்குப்படி போட்டிருப்பா. நீங்கள் பிணமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவள் துணையை நாடலாம். நேற்று வரை மந்திரியின் சூழ்ச்சி அவளுக்கு தெரியாது. இப்போது மந்திரி தேச துரோகி என்று புரிந்து கொண்டாள். தளபதியின் உயிர் போயிருந்தா அவள் யார் என்று உனக்கு தெரிந்திருக்கும். ஏன் இந்த அவநம்பிக்கை? மந்திரிக்கு துரோகம் செய்து தளபதியை காப்பாற்ற உடனே போக சொன்னது அவள்தான். அவர் உயிரோடு உங்கள் உயிரும் போகட்டும் என்று எண்ணிருப்பாள். இல்லை, தேச விடுதலைக்காக எது வேண்டுமானாலும் செய்வாள். இது என்னமோ ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல போய் ஒளிஞ்ச கதை தான். எனக்கும் நம்பிக்கை இல்லை. வருவது வரட்டும், அவளை தவிர வேறு விதி இல்லை. அப்படியானால் சரி, மார்வேஷம் பொருத்தமாக போட்டு நான் கூட்டி போகிறேன். கற்பகம், ஆணாய் பிறக்க வேண்டியவள் கற்பகம். மீனாதேவியின் உதவி கிடைத்தால் உடனே கற்பகத்திடம் சொல்லி அனுப்பு. உனக்கு துணையாக வர சில வீரர்களை ஊருக்கு வெளியே வைத்திருக்கு. கடைச்சரக்கும் காட்டு சரக்கும் கடைச்சரக்கும் காட்டு சரக்கும் கலந்து செய்ததுங்க, மனம் உவந்து செய்ததுங்க, பதம் தெரிந்து செய்ததுங்க. குடகு முதல் இமயம் வரை கும்பு நடிக்குங்க, வாசம் ஜம்மன் இருக்குங்க. என்னத்த தடவி பார்த்து நல்லா இருந்தா பணத்தை போடுங்க. மல்லிகை முல்லை மருவோ
ಮನೋರಂಜಿತಂ ಜಾತಿ ಮರಿಕೊಳ್ಳುವುದು அத்தர் உன்மீசையில தடவி பாரு இலைக்கே பணம் போடு ரொம்ப வயசு ஆனவங்க தடவிக்கிட்ட இளம் வாலிபரவாங்க ரொம்ப வயசு ஆனவங்க தடவிக்கிட்ட இளம் வாலிபரவாங்க சேராத ஆணும் பெண்ணும் சேர வைக்கும் வாசனே சேராத ஆணும் பெண்ணும் சேர வைக்கும் வாசனே சிங்காரமாய் அனுபவிக்கும் வாசனை தானே ராஜா சிங்காரமாய் அனுபவிக்கும் வாசனை தானே பராளு ராஜன் முதல் ராணி போடும் வாசனே பராளு ராஜன் முதல் ராணி போடும் வாசனே பணக்காரன் ஏழை முதல் பகிர்ந்து கொள்ளும் வாசனே நல்லா இருந்தா தடவி பார்த்து பணத்தை போடுங்க நல்லா இருந்தா தடவி பார்த்து பணத்தை போடுங்க லா 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 லா. வடக்க இருந்து வந்த சரக்கு ஓ வடக்க இருந்து வந்த சரக்கு வாட பிடிக்க நல்லா இருக்கும் வடக்க இருந்து வந்த சரக்கு வாட பிடிக்க நல்லா இருக்கும் கைப்படாமல் வச்சிருந்தா வெகு காலம் நல்லா இருக்கும் கைப்படாமல் வச்சிருந்தா வெகு காலம் நல்லா இருக்கும் எனக்கு தடவி பார்த்து நல்லா இருந்தா பணத்தை போடுங்க மேலே தடவி பார்த்து நல்லா இருந்தா பணத்தை போடுங்க சரக்கு நல்லா இல்ல எல்லாம் கள்ளு போடுங்க ஆமா சரக்கு நல்லா இல்ல எல்லாம் கள்ளு போடுங்க ஐயா தடவி பார்த்து நல்லா இருந்தா பணத்தை போடுங்க அத்தர் வசந்தத்தர் குங்கும் அத்தர் ஏய் என்ன கத்துற உன் கட்டளை கூட இத கொஞ்சம் கலந்துட்டா நீ சாகுற வரைக்கும் குளிக்கவே வேண்டியதில்ல ஏது வாய் விரியுது கொஞ்சம் தெளிச்சுட்டா போதும் பாக்குறவல்ல பல்ல இழிச்சிரும் அடைச்ச அப்படி சொல்லாத இப்படியே தடவுனா சுகமா இருக்கும் அடியே என்ன இது இவர்கள் யார் அத்தர் வேணுங்களா நான் வேண்டான்னு சொன்னேன் விட மாட்டேங்கிறாங்க உயர்வான அத்தரை போல இருக்குது உள்ள வாங்க இப்படியா துணிச்சலாக வருவது வழியில் சிக்கி இருந்தா என்ன செய்வது? வேறு வழி இல்லை. நீ ஒருவர் தான் உதவி செய்ய முடியும். இது யார்? என் மாமன் மகள் கற்பகம். அத்தானுக்கு ஆதரவாக வந்திருக்கிறாளா? ஆபத்தான பாதையில ஒரு துணை வேண்டாமா? கற்பகம் என்னை சந்தேகிக்கிறாள். ஆனால் நீங்கள் நம்புகிறீர்கள். நம்பாமலா வந்தேன். இப்போது என் உயிரை உன் கையில் தான் இருக்கிறது. ஆமாம், அத்தான் உன்னிடம் சரணாகதி. ஐயோ, என்னிடம் ஏன் வந்தீர்கள்? அன்று உங்களை நான் தாமதப்படுத்தாமல் விட்டதிலிருந்து மந்திரிக்கு என் மேல் சந்தேகம். நான் என்ன உதவி செய்ய முடியும்? நான் நகரை விட்டு இன்றிரவே தப்பி அறிக்கை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உங்கள் அவசரம் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? இன்னொரு விஷயம், உக்ரசேனரை நந்தின் கோட்டையில் சிறை வைத்திருக்கிறார்கள். நான் உடனே தப்பிச் செல்ல வேண்டும். அது எப்படி முடியும்? மந்திரியின் ஆட்கள் உங்களை எங்கு பார்த்தாலும் தேடிக்கொண்டிருக்கிறார்களே. அதனால் தான் உன்னிடம் வந்தேன். உதவி செய்வாயா? மீனா, அடப்பாவி, மறுபடியும் நீ அங்க வந்து சேர்ந்துட்ட. ஏன், என்னை கண்டால் பிடிக்கவில்லையா? ஓ, வேப்பங்க மாதிரி பிடிக்குது. மீனா, இந்த முட்டாள்களை உடனே போ சொல்லு. இவங்க வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. வேலைக்காரங்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். வாயை மூடு.
பிரதாப், இன்றிரவு நான் கிராம வீட்டுக்கு போகிறேன். என் வண்டிக்காரனாக அழைத்து செல்லலாம். வருவது வரட்டும். நான் இதை கூட மாட்டேன். பேசாமல் இருக்க மாட்டேன். இந்த ஒரு வழிதான் இருக்கிறது. என் வேலைக்காரர்கள் யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள். அதெப்படி அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறாய்? இதோ மந்திரியின் முத்திர மோதிரம். இதை கொண்டு எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். ஐயோ, இது மந்திரிக்கு தெரிஞ்சா உண்டோட கைலாசம் போகணும். இந்த உனக்கு பயமாக இருந்தால் இங்கே இரு. ஆமா, கனத்த உடம்பு, ஒரே இடத்தில் இருப்பது நல்லது. இனி நாம் நண்பர்கள் தானே, அதில் என்ன சந்தேகம்? கற்பகம், ஒருவேளை துணை வீரர்கள் என்னை சந்திக்காவிட்டால் பலதேவை சந்தித்து விவரங்களை சொல்வதாக அறிவு.